அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்க நம்ம எடுக்கிறோம். இந்த டாஸ்க்க என்னால முடிக்க முடியாதுன்னு நம்ம டயர்ட் ஆகக்கூடாது. நம்ப தொடர்ந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது நமக்கு ஈஸியா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கியூஎஸ் தரவரிசை அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க. கியூஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாக்கரெல்லி சைமன்ஸ் அப்படிங்கிற தரவரிசை. பொதுவா கியூஎஸ் தரவரிசைன்னு தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்லயும் கேட்டா அப்படிதான் கேட்பாங்க. கியூஎஸ் தரவரிசை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? இந்த உயர்கல்வி நிறுவனங்கள வந்து அ எது பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரேங்கிங்ஸ வந்து வெளியிடுவாங்க. ஓகே. இன்டர்நேஷனல் லெவல்ல ரேங்கிங்ஸ் விடுவாங்க. கான்டினென்ட் வைஸ் ரேங்கிங்ஸ வந்து வெளியிடுவாங்க. அதுல ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல எது சிறந்த கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த QS அப்படிங்கிற நிறுவனம் பிரிட்டன்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க தான் இந்த ரேங்கிங்ஸ வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ரேங்கிங்ஸ் படி பார்க்கிறப்ப, ஏசியாவிலே டாப் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் பல்கலைக்கழகம். ஓகேங்களா? ஹாங்காங் யுனிவர்சிட்டி தான் ஏசியால ஃபர்ஸ்ட்டு. அடுத்ததா சீனாவோட தலைநகரம் பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய பெக்கிங் பல்கலைக்கழகம் வந்து 2வது இடத்துல இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும், தேசிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகமும் 3வது இடத்திலயும், 4வது இடத்திலயும் இருக்கு. சரிங்களா? டாப் 4 இவங்க தான். ஸோ இந்த பட்டியல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 500 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியல்ல இருக்கு. இதுல 66 கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க. சரியா? அது போத் அ அ கவர்ன்மெண்ட் ரன் ஐஐடிஸ், என்ஐடிஸும் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அந்த மாரியான பல்கலைக்கழகமும் இருக்கு. அதே மாரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இதுல அடங்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப, இந்தியாவிலிருந்து போன கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொன்னும் எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பொதுவா இந்த QS ரேங்கிங்ஸ்ல எப்பயுமே டாப்ல இருக்கிறது யாருன்னா, டெல்லி ஐஐடி தான். இதே இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பட்டியலா இருக்கக்கூடிய NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல யார் டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஐடி மெட்ராஸ் எப்பயுமே இவங்க தான் ஃபர்ஸ்ட். தொடர்ந்து 7 வருஷமா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குறாங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல வரக்கூடிய இந்த QS கல்வி நிறுவனங்களின் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி ஐஐடி வந்து முன்னாடி வந்துருவாங்க. சரியா? அந்த வகையில டெல்லி ஐஐடி ஆசிய அளவுல பார்க்கிறப்ப 59வது இடத்துல இருக்காங்க. சென்னை ஐஐடி 70வது இடத்துல இருக்காங்க. மும்பை ஐஐடி வந்து 71வது இடத்துல இருக்காங்க. கான்பூர் ஐஐடி மற்றும் கரக்பூர் ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா, 77வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 5 ஐஐடிகள் வந்து நமக்கு முதல் 100 இடங்கள்ல இருக்காங்க. ஓகே. இந்த ரேங்கிங்ஸ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவா ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு தான் கேட்பாங்க. இந்திய அளவுல முதல் ரேங்க் பிடிச்சது யாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அத பார்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா, கூடுதலா இங்க ஒரு தகவல் வந்து இருந்துச்சு. அதிக அளவில் முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் உள்ள கல்வி நிறுவனங்களின் வரிசையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இப்ப இத கேட்கலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, டாக்டரேட் வாங்குன அதாவது பிஹெச்டி முடிச்ச ஆசிரியர்கள் அதிகமா இந்திய கல்வி நிறுவனங்கள்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்களே, அதான் பிஹெச்டி முடிச்ச புரொஃபசர்ஸ். அதான் முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுல இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. ஓகேவா? இந்த QS ஓட ரிப்போர்ட் படி. ஓகேவா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல திருக்குறளும் இந்த செய்தியும் தான் முக்கியமா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.